அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த போது போலீசார் மேடையில் ஏறியதால் தற்போது அங்கு பரபரப்பான ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுக நிர்வாகிகளை கீழே இறக்க முயன்றதால் போலீசாருடன் அதிமுக நிர்வாகிகள் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனுமதியின்றி போராட்டம் நடைபெறுவதாக கூறி மேடையிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட பல நிர்வாகிகளை போலீசார் கீழே இறக்க முயற்சித்து வருகிறார்கள். ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் கைதாக தயார் என அதிமுக நிர்வாகிகள் கூறி வரும் நிலையில் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதால் அங்கு பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், விரிவான தகவல்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவைகளை செய்து தராத திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சிலை அருகே நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையில், கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன் முன்னிலையில் நகர ஒன்றிய அணி பிற கழக நிர்வாகிகள் என பொதுமக்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் தரிசனம் செய்ய உரிய ஏற்பாடு செய்யாததை கண்டித்தும் திருவண்ணாமலை மாநகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை முறையாக கட்டுப்படுத்தவில்லை என்றும் மாநகராட்சியில் உள்ள குடியிருப்புகள் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்குவதை கண்டித்தும் மாநகராட்சியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அவதிக்குள்ளாவதை கண்டித்து இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் உதவி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மேடையில் பேசிக் கொண்டிருந்த மாவட்ட கழக செயலாளர்களை மாவட்ட செயலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் தொண்டர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்கள் கைது செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர். இதனால் இந்த அண்ணா சிலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு பல்வேறு பொறுப்பாளர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தனாக அன்பு தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.